தவக்கால பரிகார பவனி ஊட்டியில் சிறப்புடன் நடைபெற்றது. வருடம்தோறும் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி 40 நாள் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. 40 நாட்கள் ஒரு சந்தி உபவாசம், சிலுவை பாதை, சிறப்பு மறையுரை மற்றும் திருப்பலி தினமும் ஆலயங்களில் உலகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது. இந்த வருடம் சிறப்பாக போர் நிறுத்தம் வர வேண்டும் என்றும் உலக சமாதானத்திற்காக தவக்கால பரிகார பவனி ஊட்டியில் நடைபெற்றது. ஊட்டி தூய இருதய ஆண்டவர் பேராலயத்திலிருந்து புறப்பட்ட பவனியில் இறை பக்தர்கள் சிலுவைகளை ஏந்தியவாறு பிரார்த்தனை மற்றும் பாடல் பாடி முக்கிய வீதிகள் வழியாக காந்தல் குருசடி திருத்தலம் வந்தடைந்தனர். அங்கு மறைமாவட்ட ஆயர் தலைமையில் சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நீலகிரி மற்றும் வெளி மாவட்ட மக்கள் கலந்து கொண்டு இறையாசை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அருட்தந்தை ஜெயக்குமார் செய்திருந்தார். மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் கூறும்போது, உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும், போர் விரைவில் நிறுத்தப்பட வேண்டும், உலகத்தில் மக்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே போல உலகம் முழுவதும் சமாதானமும் அன்பும் நிலவ வேண்டும் என்று இந்த சிலுவை பாதை வழிநடத்தும் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வண்ணமே அதே மாலை வேளையில் ஆசியின் கிண்ணத்தை தம் கைகளில் எடுத்து உமது இரக்கத்தை அறிக்கையிட்டு அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.